சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தற்போது வருகை தந்திருக்கிறார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். இதில் கலந்து கொள்வதற்காக அவர் தற்போது வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரை திமுக மூத்த நிர்வாகிகள் வரவேற்று உள்ளே அழைத்துச் செல்கிறார்கள். தேர்தலுக்கு பின்பு நடைபெறும் முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் நோக்கம் என்ன? என்னென்ன விஷயங்கள் குறித்து முக்கியமாக ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது? சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது குறிப்பாக தேர்தலுக்கு பின்பு நடைபெறக்கூடிய முதல் மாவட்ட செயலாளர் கூட்டமாக பார்க்கப்படுகிறது. மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பொறுத்தவரையிலும் முதன்மை செயலாளர், அதே போல துணை பொதுச் செயலாளர்கள் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தலில் திமுக தோல்வியை தழுவியிருக்கக்கூடிய நிலையில் இந்த தோல்வியின் காரணம் என்ன, மாவட்ட செயலாளர்கள் தேர்தலின் போது என்ன தவறுகள் மேற்கொண்டார்கள், அதே போல அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் எப்படி செயல்பட வேண்டும், அதே போல தமிழ்நாடு அரசாக திமுக இருந்தபோது அப்போது நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு முழுமையாக செயல்படுத்தப்படுகிறதா அல்லது செயல்படுத்தப்படாத இருக்கக்கூடிய பட்சத்தில் அதனை எதிர்த்து எப்படி குரல் கொடுக்க வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாக போராட்டங்கள் நடத்துவது உள்ளிட்டவை தொடர்பாக அறிவுரை என்பது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் தோல்வியை தழுவியதற்கு பிறகாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த மாவட்டங்களில் தோல்வி என்பது தழுவியிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அந்த மாவட்ட செயலாளர்களை அழைத்து தோல்வியின் காரணம் என்ன, அங்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் என்னென்ன உள்ளிட்டவை தொடர்பாகவும் கேட்டறிய இருக்கிறார்கள். அதே போல தொடர்ச்சியாக திமுக கொண்டு வந்த திட்டங்களில் புதுமைப்பு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு மாணவர்களுக்கு வர வேண்டிய அந்த 1000 ரூபாய் என்பது வராமல் இருந்தது. இன்றுதான் அந்த வரவென்பது செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7ஆம் தேதி வர வேண்டிய 1000 ரூபாய் என்பது நேற்று வரையிலும் வராத நிலையில் நேற்று சட்டப்பேரவையில் இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் மேலும் இன்று அதற்கான 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. நாளை மகளிர் உரிமை தொகைக்கான அந்த வரவு என்பது தமிழ்நாடு அரசாக இருந்தபோது திமுக கொண்டு வந்த திட்டமாக பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 1000 ரூபாய் நாளை வருமா என்பது தொடர்பான கேள்வியும் எழுந்திருக்கிறது. அப்படி வரவில்லை என்றால் அதற்கு முன்னிறுத்தி என்ன போராட்டம் மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முக்கியமாக தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேர்தலுக்கு பின்பு நடைபெறக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்ட செயலாளர் கூட்டமாகவே இது பார்க்கப்படுகிறது. இதிலெல்லாம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், அதே போல இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், திமுக பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா.